சித்தி சித்தி வாடா, உள்ள வர வேண்டியதானே, ஏன் வெளியே நின்று கத்திட்டு இருக்க? பரவாயில்ல இருக்கட்டும் சித்தி, நீங்க ஃபோன் பண்ணனால தான் வந்தேன். பெரிய பொண்ணு யாரு வந்து? மதினி, ஜெய்தா. ஏன் பெரிய பொண்ணு வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள கூட்டிட்டு வர வேண்டியதானே, உள்ள வா. இல்ல பரவாயில்ல ஆண்டி. அத்தை. அத்தைன்னு கூப்பிடுவேன்டா, ஆண்டிலாம் வேணாமா. ஆ ம் பரவாயில்ல அத்தை. அம்மா இதை கொடுத்துட்டு வர சொன்னாங்க பெரிய பொண்ணு சித்திட்ட. கொடுக்கலாம், உள்ள வா. இல்ல ஜெய், அதான் கூப்பிடுறாங்கல்ல, உள்ள வாடா. உட்காரு. என்ன சாப்பிட்ற? காஃபி, டீ? இல்ல இல்லத்த, எனக்கு எதுவும் வேண்டாம். மதுரி, அவன் வேணாம் தான் சொல்லுவான். அப்புறம் எல்லாரும் குடுங்க வாங்கி சாப்பிடுவாங்க. போய் காஃபியா டீ அது போட்டு எடுத்துட்டு வாங்க, எனக்கும் தலைவலியா இருக்கு. என்ன பாக்குறீங்க? உங்க தம்பி பையனை மட்டும் கவனிப்பு அதிகமா இருக்கு. நானும் இங்க விருந்தாளியே தான் வந்திருக்கேன். பூஸ்ட் கூட இருந்தாலும் சரிதான். சீக்கிரம் போய் எடுத்துட்டு வாங்க. சித்தி சொல்லுடா. அதெல்லாம் வேண்டாம், இதை வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன். முத வீட்டுக்கு வந்திருக்கேன், எப்படி சும்மா அனுப்புறது? உட்காரு, நான் போய் தண்ணியாவது எடுத்துட்டு வரேன். என்ன மாதிரி டீ நீங்க, காஃபி நீங்க, பூஸ்ட் நீங்க, கடைசி தண்ணிக்கு வந்துட்டீங்க. அவ்வளவுதானே உங்க உபசரிப்பு? சும்மா இரு பெரிய பொண்ணு, உட்காரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். உட்கார்றா, ஏன் நின்றுட்டு இருக்க? பரவாயில்ல சித்தி, நீங்க வாங்கிக்கோங்க, நான் கிளம்புறேன். உன்னை வச்சு ஒரு பூஸ்ட் குடிக்கலான்னு பார்த்தா அதையும் கெடுத்து விட்டுட்ட. தண்ணி எடுத்துன்னு போயிருக்காங்கல்ல, அதையே வாங்கி குடிச்சிட்டு போ. உள்ள கூப்பிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன, வா வந்து உட்காரு. அத்த மாமா. என்னடா லீவ் என்ன யூனிஃபார்மோட வந்து நிக்கிற? என்னாச்சுதா, ஏன் நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க? வேண்டுதல் போலடா, நானும் அப்பதான் சொல்லிட்டு இருக்கேன், உட்காராம நின்னுட்டே இருக்கான். இந்தம்மா வாங்கிக்கோ. வாங்கிக்கோடா. தேங்க்யூ ஆண்டி. அத்தை. சாரி சாரி அத்தை. வாடா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வரேம்மா. உட்காந்து சாப்பிடு, இதோ வரேன். அத்தை, உனக்கு லேட்டாக அதில் நீ கிளம்பிட, நான் பார்த்துக்கிறேன். உட்காந்து சாப்பிடு. பரவாயில்லையே, வரவேற்பெலாம் சாருக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கு. கண்ணன்லாம் உங்ககிட்ட பேசுகிறான். என்னடா கதை? சித்தி, எல்லாம் உன்னால தான். அம்மா பேக்கை மட்டும் தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நீங்கள் என்ன இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? பேக்கை மட்டும் தான் கொடுத்துட்டு வர சொன்னாங்களா? இங்கேருந்து ஒரு பேக் ஒன்று வாங்கிட்டு சொல்லலையா? நான் இன்னும் அதை ரெடி பண்ணவே இல்லை. நான் போய் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நீ அதுக்குள்ள ஜூஸை குடிச்சிட்டு உட்காந்துட்டு இதோ வந்துடுறேன். 5 நிமிஷத்தில் வந்துடுவேன். சித்தி, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணும் ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. உன்னை கண்ட நாள் முதலா வச்ச பொட்டும் கருப்பு தான், ரெட்ட ஜட பின்னால நான் கட்டும் ரிப்பன் கருப்பு தான், பூக்கடையில் தேடினேன் பூவில் இல்லை கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான். குண்டூசி மீச குத்தி மெலுதடு காயமாச்சு, கிறுக்கு பைய பல்ல பட்டு கீழுதடு சாயம் போச்சு, கிச்சு கிச்சு தாம்பலத்தில் உசுர வச்சு விளையாடுறேன், நீ நான் வந்து கண்டுபிடி கண்ணுண்டா கருவா பையா, கருவா பையா. கண்டுபிடிச்சிருவோம். ஹே வெட்டும் புலி தீப்பெட்டி போல் கண்ணு உனக்கு, நீ பார்க்கும் போது பத்திக்குச்சு மனசு எனக்கு, கருப்பான கையாலே என்ன பிடிச்சான், காதல் என் காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ளே பேய் பிடிச்சு ஆட்டுதம்மா, பகல் கனவு கண்டதெல்லாம் பலிக்குதம்மா, இவ காதல் இப்போ ஜோலியத்தான் காட்டுதம்மா. ஏய் முட்டைக்கண்ணி, ஒரே வைப் மூட்ல இருக்க போல. இதோ வந்துட்டேன். வேணாண்டா, இது ஒன்றும் உன்னோட வீடு இல்லை, அவ வீடு. பத்திரம்டா. அதெல்லாம் இல்லை, கண்டிப்பா இப்போ நான் அவளை பார்த்தே ஆகணும். அத்தை, போலீஸ்காரன்லாம் இருக்காண்டா. யார் இருந்தாலும் இன்னைக்கு பார்க்கறது தான். கருப்பான கையாலே என்ன பிடிச்சான், காதல் என் காதல் பூ பூக்குதம்மா, மனசுக்குள்ளே பேய் பிடிச்சு ஆட்டுதம்மா, பகல் கனவு கண்டதெல்லாம் பலிக்குதம்மா, அவ மீச முடிய செஞ்சுக்குவே மோதிரமா.
ஹாய். ஜெய் ஜெய் யா, இட்ஸ் மீ. ஜெய் ஜெய் இங்க என்ன பண்றீங்க? மேடம் தானே ஆசைப்பட்டீங்க, அதான் நேர்லயே வந்துட்டேன். ஆ, என்ன பகல் கனவு கண்டதெல்லாம் பழிச்சிருச்சா? ஜெய் எப்படி வந்தா என்ன, நீ நினைச்ச நான் வந்துட்டேன்ல, தட்ஸ் ஆல். ஜெய் ஜெய் உள்ள எப்படி வந்தீங்க? ம், எல்லாரும் எப்படி வருவாங்க, காலால தான். ஜெய் விளையாடாதீங்க. வெளில எங்க அம்மா எங்க அண்ணா அத்தெல்லாம் இருந்தாங்களே, எப்படி உள்ள வந்தீங்க? எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்தேன். உங்கள் அண்ணா டியூட்டி கிளம்பிட்டு இருந்தான், உங்கள் அம்மா இருந்தாங்க, சித்தி இருந்தாங்க, எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன். எல்லாரையும் பார்த்துட்டு வரீங்களா? என்ன உளறீங்க? நான் எங்கடி உளறேன், நீ தான் என்னை பார்த்ததுல உளறிட்டு இருக்க. நான் எல்லாரையும் பார்த்துட்டு தாண்டி வரேன். எல்லாரையும் பார்த்துட்டா? எங்க அண்ணா உங்களை பார்த்தானா? ஆமாம் பார்த்தான், ஜூஸ் கூட குடிக்க சொன்னானே. ஜூஸா? ஜெய் என்ன சொல்றீங்க? இரு இரு இரு, எதுக்கு இப்படி? ம், ரிலாக்ஸ். ஐயோ ஜெய் சொல்லுங்க, யாராவது வந்துட போறாங்க. அதான் போய் டோர் லாக் பண்ணிட்டியே, அப்புறம் என்ன, அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. டேய் உனக்கு ரொம்ப தாண்டா, எப்படிடா உள்ள வந்தானே? என்ன அதான் கேட்டில, சொல்ல வேணாமா? அதுக்கு அங்கன்னு சொன்னாவே எனக்கு கேட்கும். எனக்கு அந்த பிளேஸ் கம்ஃபர்டபுளாக இல்லை, அதான் இங்கே வந்துட்டேன். சரி சொல்லுங்க, எப்படி உள்ள வந்தீங்க? அதுவா, அது வந்து எங்கள் அம்மாலாம் எங்கள் அம்மா அவங்க பெரிய பொண்ணு சித்திக்கு ஏதோ பார்சல் கொடுக்கணுமா, அதை என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க. வெளியில இருந்து தான் கூப்பிட்டேன், சித்தி உள்ளே கூப்பிட்டாங்க. அப்படியே உங்கள் அம்மா வந்துட்டாங்களா, உங்கள் அம்மா வந்து உள்ளே வர சொன்னாங்க. உள்ளே வந்தேன், ஜூஸ் கொடுத்தாங்க. குடிக்க போகும்போது உங்கள் அண்ணா வந்துட்டான். உங்கள் அண்ணா வந்து ஜூஸ் குடிக்க சொல்லிட்டு போயிட்டான். அப்போது உட்காந்துட்டு இருந்தேன்னா, அப்போ தான் மேடம். என்ன பாட்டு? ம், ஜெய் ஏதோ மீசை குத்தி மேலுதடு காயமாச்சுன்னு அதான் பார்க்குறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, ஏதோ எனக்கு கண்டுபிடிக்கலாம் சொன்ன, கண்டுபிடிக்கலாமா? சி போடா. கே கண்மணி, ஜெய் 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 ப்ளீஸ் ஜெய் வேணாண்டா. கருப்பான கையாலே என்ன புடிச்சா ஆவணி நழுவினால் இதயமும் நழுவுதே. மன்மதன் சந்நிதி முதன் முறை பார்க்கிறேன். ஆரானடி பணியிலும் வேர்க்கிறேன். முத்தங்களின் ஓசைகளே பூஜை மணியானதே. துணையே வந்து அணையே. அந்த முள்ள கண்மணி. ஜெய் வெளியில போ. வேணாண்டா வெளியில போ. வெளியில் போயிட்டா? ஜெய் ப்ளீஸ் கண்மணி, ப்ளீஸ் ஜெய். என்ன பாரு, ம்ஹும். என்ன பாரு, ம்ஹும். ஒரே ஒரு தடவை. ம்ஹும். கண்மணி, ம். திருட்டு பையனே. ஐ லவ் யூ. ம். சே ம்ஹும். ஐ லவ் யூ. ஜெய் என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒன்றும் உன்னோட பெட்ரூம் இல்லை, என் பெட்ரூம். யாருனாலும் எப்போனாலும் உள்ளே வரலாம். வெளியில் என்ன பண்ணி வச்சுட்டு வந்தேன்னு எனக்கு தெரியல, நீ எப்படி உள்ளே வந்தேன்னு தெரியல. ப்ளீஸ் வெளியில் போ. ஐ லவ் யூ. ம். ஐ லவ் யூ. ஊதும் குழல் காற்றில் தூண்டிருக்கு தாண்டம் போல இருக்கும். உண்மையாய் மெல்ல நகரும் இந்த நாட்குறிப்பில் அண்மையாய் நீ வந்து சொல்லாமல் தொட்டாலும் உன்னிடம் மனம் மயங்க. பெண்ணாக எப்பொழுதும்
லவ் யூ. ஐஜி Move your body, move your body, come on, move your body, 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 body. சின்ன புள்ளதான் சாத்தி கண்ணூடி திறக்கும் போது கடவுள் எதிரே வந்தது போல யாரும் தெரியாத உன்னோரும் தெரியாத கார்த்திக் இப்படியே உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. டயலாக்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் எவ்வளோ நாள் போகும் தான் தெரியல. என்ன எத்தனை நாளைக்கு? டயலாக்கா? லவ் பண்ணிட்டு இருக்கேன், டயலாக்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்க. லவ்வா? ஓ, இது பேர் தான் லவ்வா? ஆமாம், நான் கற்றுக் கொடுக்கட்டா எப்படி லவ் பண்ணோன்னு? அது சரி, நீ எனக்கு சூப்பராக கற்றுக் கொடுப்ப, நல்லாவே தெரியும். லவ் பண்ண தானே, நீ எப்படி கற்றுக் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாதா? ஏன் பிடிக்கலையா? பிடிச்செல்லாம் இருக்கு, ஆனால் சுட்டித்தனம் ஜாஸ்தியாக இருக்கே, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு. அது உனக்கு. நான் கிட்டத்தட்ட 1 இயராக லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் எத்தனை நாள் அலைய விட்டேன், அதுக்கான பிரதிபலன் தான் அதெல்லாம். ம், ஏன் நேற்று பண்ணது பிடிக்கலையா? பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன், பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன்? பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் இன்னும் அதிகமாக பண்ணுவேன், பிடிக்கலைன்னு சொன்னாலும் இன்னும் அதிகமாக பண்ணுவேன். ஓ, அப்படி நீ விவரமான ஆள் தான். நான் என்ன கேட்டேன்? நேற்று நைட் நடந்தது சக்திக்கு பிடிச்சிச்சா பிடிக்கலையா? அதுக்கு இன்னும் பதில் வரவே இல்லை. இதை நான் என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ப்ரப்போசல்லாம் நல்லா தான் இருந்தது. அப்புறம் என்னோட ட்ரீம் மாதிரியே இருக்கு, எனக்கு பிடிச்சிருந்தது. லிப்டாக்கா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் நீ ப்ரப்போஸ் பண்ண விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த கவிதை பிடிச்சிருந்தது. ஆல் ஓவர் உன்னோட டெக்கரேஷன், உன்னோட ப்ரெசன்டேஷன் எல்லாமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியல்லி? அதுக்கு எனக்கு கிஃப்ட் இல்லையா? என்னாச்சு பாப்பா? அடி வாங்குவ கார்த்திக். கிஃப்ட்டு தானே கேட்டேன், நீ அதை நினைக்கிற. ஸோ உனக்கு அது வேணுமா? கார்த்திக் என் மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லை. எனக்கு gift வேணும்னு கேட்டேன், மேடம் தான் ஆசைப்படுறீங்க, ஆசைப்பட்டதை நிறைவேற்றணும்ல. நான் ரெடி, மேடம் ரெடியா? கொன்னே போட்டுருவேன். டெய்லியுமா? அதெல்லாம் இல்லை. டெய்லியுமாவா? ஒரு நாளைக்கு 6 to 7 டைம்ஸ் நானும் நான் ரெடி. போடா பொறுக்கி. நான் நைட்லாம் தூங்கவே இல்லை தெரியுமா? ஏன்? நீ தூங்குனியா? ம் உண்மையே சொல்லு, தூங்குனியா என்ன? ம் நல்லா தூங்கினேன். சரி, நம்பிட்டேன். சக்தி 2 நாளா ரொம்ப வெட்கப்படுறா. அப்போ அவளை பார்க்கும்போது எனக்கு என்னென்னமோ தோணுது. தோணும். ஹே, ப்ராமிஸா என்னை என்னமோ பண்ணுறடி. என்ன பண்ணாலும் இன்னைக்கு இல்லை. மேடம், நீங்களாவே தான் மாட்டிக்கிறீங்க. நான் சத்தியமாக அதை பற்றி பேசவே இல்லை. நான் ஃபேக்ட் என்னவோ அதுதான் சொன்னேன். நீ தான் மறுபடியும் அங்கேயே வர. ஸோ ஆர் யூ ரெடி? இது மட்டும்தான் லவ்வா? கண்டிப்பாக இது பண்ணியே ஆகணுமா? இல்லைன்னா இல்லையா? நீ டெய்லி என்னை திட்டலன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நாள் எனக்கு ஃபில்லே ஆகாது. அப்போது நீ எனக்கு ஓகே சொல்லவே இல்லை, இப்போது ஓகே சொல்லிட்டீல. ஸோ லைஃப் லாக் பண்ணலன்னு வச்சுக்கோ, அன்னைக்கு நாள் எனக்கு ஃபில் ஆகவே ஆகாது. எனக்கு வேணும். அதெல்லாம் கிடையாது, போட. என் சக்தி வேணான்னா வேணும்னு அர்த்தம். அப்படி தானே சக்தி? யார் சொன்னா? நீயா முடிவு பண்ணிப்பியா? அப்படிலாம் இல்லவே இல்லை. ரியல்லி? ஏன், அஃப்கோர்ஸ். அதை என்ன பார்த்து சொல்ல வேண்டியதானே? ஏன் மேடம் அந்த பக்கமாக திரும்பிக்கிட்டீங்க? ஆர் யூ ஃபீலிங் ஷை? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அப்போ என்ன பாரு. இல்லை. அப்போது ஷையாக ஃபீல் பண்ணுறேன்னு ஒத்துக்கோ. அதுவும் இல்லை. அப்போனா என்ன பாரு. நான் ஒன்றும் ஷையா. கார்த்திக்.